ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திருக்காட்சி திருவிழாவிற்கு பின்வரும் வியாழக்கிழமை. முதல் வாசகம். 1 யோவான் அதிகாரம் 4 இறைவசனம் 19 மற்றும் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாகச் சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவதே நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியை உற்று நோக்குகின்ற பொழுது அது தூய ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இருப்பது தெளிவான ஒன்று. இயேசுவின் பிறப்பிற்கு காரணமானவர் தூய ஆவியானவர். பிரிவு 1 இறைவசனம் 35. திருமுழுக்கின் பொழுது புறா வடிவில் அவர் மீது இறங்கியவர் தூய ஆவியானவர். பிரிவு 3 இறைவசனம் 22. சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு இயேசுவை அழைத்துச் சென்றவரும் அவரே. பிரிவு 4 இறைவசனம் 1. இயேசு தனது லட்சிய அறிக்கையை மக்கள் முன் வைத்தபோது அவரை இயக்கியவரும் தூய ஆவியானவரே. இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தி வாசிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் 2 வகைகளில் இயேசுவை தூண்டி எழுப்பியதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. முதலாவதாக, நற்செய்தியை வல்லமையோடு அறிவிப்பதற்கு அவருக்கு ஆற்றல் தந்தவர் அவர். இரண்டாவதாக, அந்த நற்செய்தி அவரது வாழ்வில் செயல் வடிவம் பெறுவதற்கு அவரே காரணமாக இருந்தார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் நற்செய்தியை வாழ்வாக்கினார். போதனை மற்றும் செயல்பாடு ஆகிய 2 பரிமாணங்களையும் ஒருங்கிணைத்து செல்வதற்கான வல்லமையை ஒரு நபருக்கு தருகிறவர் தூய ஆவியானவர் என்கிற குறிப்பை இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவி என்பவர் நமக்குள் உறையும் இறைவனாவார். அந்த தூய ஆவியின் தூண்டுதலும் வழிநடத்துதலும் இயேசுவுக்கு எந்நாளும் இருந்தது போல நமக்கும் உண்டு என்ற உண்மையை நாம் நமது மனதில் இருத்துவது மிக அவசியமானது. இயேசுவைப் போல தூய ஆவியோடு தொடர்பு கொண்டு
அவருடைய உதவியை நாடினோம் என்றால் அவர் நம்மையும் இயக்கி வழிநடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த மறைப்போதகர் ராபர்ட் மொஃபாட் என்பவர். இவர் ஆப்பிரிக்காவில் மறைப்பணி செய்து வந்தார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக தன் பணியை ஈடுபாட்டோடு செய்து வந்தார். ஆப்பிரிக்காவிலிருந்து தனது சொந்த நாட்டிற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் மறைப்பணி போதிப்பதற்காக தன் உரைகள் மற்றும் மறையுரைகள் வழியாக பலரை ஊக்கப்படுத்தி அவர்களை மறைப்பணியில் இணைத்துக் கொள்வது அவரது வழக்கம். ஒரு முறை மிகவும் குளிரான இரவு அன்று ஓரிடத்திற்கு உரையாற்றச் சென்றிருந்தார். அங்கு ஆர்வத்தோடு சென்ற அவருக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. காரணம், அவரது உரையை கேட்பதற்காக ஒரு சில வயதான பெண்களும் ஒரு சின்ன பையனும் தான் வந்திருந்தனர். அவர்களுக்கு உரையாற்றுவதால் பெரிய பலன் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று எண்ணி அவர்களுக்கு உரையாற்றுவதா கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இருப்பினும் ஒரு சிலராவது ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்களே என்று எண்ணி மறைப்பணி பற்றியும் அதன் முக்கியத்துவம் மற்றும் தேவை பற்றியும் ஆர்வத்தோடும் தூய ஆவியினுடைய துணையோடும் அவர்களுக்கு போதித்தார். அந்த சிறு குழுவில் இருந்த அந்த ஒரே பையன் அவரது உரையினால் கவரப்பட்டான். மறைப்பணியாளனாக மாற விருப்பம் தெரிவித்தான். அவன்தான் பின்னால் மிக பெரிய புகழ்பெற்ற மறைப்பணியாளராக விளங்கிய டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவன். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியால் நிரப்பப்படாத மனிதர்கள் மிக பரந்த தளத்தில் ஏராளமானவர்களுக்கு தங்களது பணிகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொண்டால் கூட அவர்களுக்கு கிடைக்கும் பலன் மிகவும் குறைவானதாகவே இருக்கும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மிகச் சிறிய தளத்தில் தங்களது செயல்பாடுகளையும் பணிகளையும் வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் அபரிமிதமாக இருக்கும் என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சிறந்த உதாரணம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய ஆவியின் துணையோடு எமது வாழ்வை அமைத்து கொண்டால் எம் செயல்பாடுகள் அபரிமிதமான பலனை விளைவிக்கும் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். ஆவியானவரே, ஆன்மாவின் ஆண்டவரே, உண்மையின் ஒளியாய் வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா, உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. தூய ஆவியானவரே, ஆன்மாவின் ஆண்டவரே, உண்மையின் ஒளியாய் வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா, உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. ஆற்றல்கள் தாருமையா, மாற்றங்கள் செய்யுமையா, வாழ்விக்கும் தெய்வமையா. ஆண்டவரே, உண்மையின் ஒளியாய் வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா, உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. அனுதினம் தொழுதுமை பணிந்திடவும், உம் திரு இல்லத்தில் நிலைத்திடவும், உமதருள் தூண்டுதல் உணர்ந்திடவும், உம் வழி துணை ஒளியினை தொடர்ந்திட
ஆண்டவரே உண்மையின் ஒளியாய் வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. பயணிக்கும் பாதையில் விழித்திடவும் பொய்மையின் சூழலை விலகிடவும் பொதுநல நன்மைகள் புரிந்திடவும் உன்னத வாழ்வினில் சிறந்திடவும் ஆற்றல்கள் தாருமையா மாற்றங்கள் செய்யுமையா வாழ்விக்கும் தெய்வமையா. வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. உடலின்ப தீமையை அகற்றிடவும் உள்ளத்தின் பாவத்தை ஒழித்திடவும் ஆன்மாவின் நன்மைகள் பெருகிடவும் ஆட்கொள்ளும் உம்மில் மூழ்கிடவும் ஆற்றல்கள் தாருமையா மாற்றங்கள் செய்யுமையா வாழ்விக்கும் தெய்வமையா. வாழ்ந்திடவே உம் கொடைகளால் என்னை நிரப்புமையா உம் கனிகளால் என்னை தேற்றுமையா. எண்ணங்கள் தூயதாய் செயல்படவும் என்றுமே ஜெபிக்கின்ற அருள் பெறவும் இறைமொழி வார்த்தையை தியானிக்கவும் என்றும் சாட்சியாய் வாழ்ந்திடவும் ஆற்றல்கள் தாருமையா மாற்றங்கள் செய்யுமையா வாழ்விக்கும் தெய்வமையா. ஆண்டவரே உண்மையின் ஒளியாய் வாழ்ந்திடவே